வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வேவ்ஸ் உச்சி மாநாடு கலாச்சாரம், படைப்பாற்றல் திறன், புதிய வாய்ப்புகளுக்கு இன்றியமையா தளமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் 400 கோடி ரூபாய் செலவில் படைப்பாற்றல் தொழில்நுட்பத்திற்கான உயர்கல்வி நிறுவனம் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பால் நலிந்த பிரிவு மக்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியால் ஏராளமானோர் வேலைவாய்ப்பு பெறுவதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். பெர்முடா ஓபன் ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் வீர் சோத்ரானி இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். வேவ்ஸ் உச்சி மாநாடு. கலாச்சாரம், படைப்பாற்றல் திறன், பிரபஞ்சத்துடனான தொடர்புக்கு வேவ்ஸ் உச்சி மாநாடு இன்றியமையா பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் முதலாவது வேவ்ஸ் உச்சி மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், படைப்பாற்றல் திறனாளர்களின் புதிய சிந்தனைகளுக்கு வாய்ப்பளிக்கும் சர்வதேச தளமாக இம்மாநாடு திகழும் என்றார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள கலைஞர்களையும், படைப்பாற்றல் திறனாளர்களையும், முதலீட்டாளர்களையும், கொள்கையாளர்களையும் ஒரே குடையின் கீழ் இம்மாநாடு கொண்டு வந்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். கலைஞர்களுக்கு வேவ்ஸ் மாநாடு ஒரு உத்வேகமாக திகழும் என்று கூறிய அவர், இந்தியாவின் படைப்பாற்றல் திறனை உலக அளவில் இது முன்னெடுத்து செல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். திரைப்படம் தயாரிப்பு, மின்னணு உள்ளடக்கம், விளையாட்டுகள், நவீன ஆடை வடிவமைப்பு, நேரடி கலை நிகழ்ச்சிகளின் மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். 3வது பொருளாதார நாடாக மேம்பட இந்தியா செயலாற்றிக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் உலக அளவில் 3வது பெரிய ஸ்டார்ட் அப் தொழிற்சாலைகளை கொண்ட நாடாக உருவெடுத்துள்ளது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரத பாதை தற்போதுதான் தொடங்கியிருப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். கோடிக்கணக்கான மக்கள் தொகை கொண்ட இந்தியா கோடிக்கணக்கான ஆக்கப்பூர்வமான கதைகளை தன்னகத்தை கொண்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், வேவ்ஸ் உச்சி மாநாடு ஏராளமான புதிய பொருளாதார வாய்ப்புகளை தோற்றுவிக்கும் என்றார். படைப்பாற்றல் திறனாளர்கள் புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிவதற்கான உலகளாவிய தளத்தை இம்மாநாடு வழங்கும் என்று கூறிய அவர், நுகர்வோர் மற்றும் முதலீட்டாளர்களுடன் இணைக்கவும் இது வழிகோலும் என்றார். படைப்பாற்றல் தொழில்நுட்பத்திற்கான இந்திய உயர்கல்வி நிறுவனம் 400 கோடி ரூபாய் செலவில் மும்பையில் ஏற்படுத்தப்படும் என்றார். இதன் மூலம் உலகளாவிய படைப்பாற்றல் சூழலில் மும்பையின் பங்கு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு தற்போதைய தேவையாக உள்ளது என்று மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிய நேரத்தில் தகுந்த முடிவை எடுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். அரசின் இந்த நடவடிக்கை நலிந்த நிலையில் உள்ள மக்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவதோடு சமூக நீரோட்டத்தில் அவர்களை இணைப்பதற்காக உதவும் என்றார். ஏடிஎம் மையங்களில் 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் சேவை கட்டண உயர்வு நாடு முழுவதும் இன்று நடைமுறைக்கு வந்தது. இதன்படி 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் கட்டணம் 21 ரூபாயிலிருந்து 23 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஏடிஎம்களில் வங்கி இருப்பு தொகையை அறிவதற்கான கட்டணமும் 6 ரூபாயிலிருந்து 7 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை 15 ரூபாய் 50 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை 1906 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தொழிலாளர் தினமான மே தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உழைக்கும் மக்களின் சிறப்பினை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலையை உறுதி செய்த நிகழ்வை கொண்டாடும் வகையில் 1889ஆம் ஆண்டிலிருந்து இத்தினம் இந்நாளில் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தேசத்தை கட்டி எழுப்புவதில் இரவு பகல் பாராமல் பணி செய்யும் தொழிலாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் நலன் மற்றும் வளத்தை காக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நாளை ஒட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவில் உள்ள நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்திய பின் உரையாற்றிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி பெருகி வருவதால் ஏராளமானோர் வேலைவாய்ப்பு பெற்று வருவதாக கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் 28,87,382 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு
2461 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இவ்வாரியங்களில் 16 லட்சம் ஊழியர்கள் புதிதாக பதிவு செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வேலை தருபவர் பணியாளர் இடையேயான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்பதன் அடிப்படையில் அரசு செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் 6000 ஆசிரியர்களின் நியமனம் தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பு வந்த பின்னர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் மே தின நினைவு சின்னத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகளில் நிர்ணயிக்கப்பட்டதை விட அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். பள்ளிகள் வரும் ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வெயிலின் தாக்கத்தை பொறுத்து முடிவு செய்யப்படும் என்றார். தொழிலாளர் தினத்தை ஒட்டி தமிழகத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்தில் மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் கொணலை ஊராட்சியில் உள்ள தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் குமார் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்றார். அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பேசிய ஆட்சித்தலைவர் திரு ரத்தினசாமி, மக்களின் கோரிக்கைகளின் அடிப்படையில் திட்டங்கள் குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்றார். தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். அடுத்து வரும் தினங்களில் பல்வேறு இடங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் எண்ணூர் துறைமுகம் முதல் மாமல்லபுரம் வரை சாலை கட்டமைப்பு பணிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இதன் 3ஆம் பகுதியாக 2690 கோடி ரூபாய் செலவில் திருவள்ளூரில் புதிய 6 வழி சாலை அமைப்பதற்கான பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். இந்த சாலை பணிகள் முடிவடையும் போது மாநிலத்தின் போக்குவரத்து வசதி மேம்படுவதோடு தொழில்துறை வாய்ப்புகளும் பெருகும் என்று அவர் கூறினார். தர்மபுரியை பசுமையான மாவட்டமாக உருவாக்க இளையோர் செயலாற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே சதீஷ் அறிவுறுத்தியுள்ளார். தர்மபுரியில் நேரு இளையோர் மைய புதிய அலுவலக கட்டிடத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். இந்த நேரு யுவ கேந்திரா இளைஞர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தேவையில்லாத பல விஷயங்களில் போதைகளுக்கு ஆளாகி, பேஸ்புக்கு ஆளாகி, இதுல இருந்து உங்களை மீட்டெடுக்கிறதுக்கே பெற்றோர்களுக்கு பெரிய சிரமமா இருக்கு. அந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க எல்லாம் பொதுமக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட வந்திருக்கிறதே நீங்க எல்லாம் பாராட்டுக்குரியவர்கள். நீங்க மற்ற ஏனைய இளைஞர்களை காட்டிலும் சற்றே வித்தியாசமானவர்கள், பொறுப்பானவர்கள். ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறக்கப்பட்ட பின்னர் அதிகாரிகளின் உரிய அனுமதி பெற்று முதலாவது சரக்கு கப்பல் பாலத்தை கடந்து சென்றதாக எமது ராமநாதபுரம் செய்தியாளர் தெரிவிக்கிறார். விசாகப்பட்டினத்திலிருந்து கர்நாடக மாநிலம் கார்வார் துறைமுகத்திற்கு செல்ல சரக்கு கப்பல் பாம்பன் கடல்சார் வாரிய துறைமுக அதிகாரிகள் அனுமதிக்காக காத்திருந்தது. இந்நிலையில் நீரோட்டம் குறைவாக இருந்ததால் கடல்சார் வாரிய துறைமுக அதிகாரிகள் அனுமதி அளித்தனர். இதன் பின் பாம்பன் புதிய மற்றும் பழைய செங்குத்து தூக்கு பாலத்தினை கடந்து மன்னார் வளைகுடா கடல் வழியாக கார்வார் துறைமுகத்திற்கு கப்பல் சென்றது. இதன் பின் விசைப்படகுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து பாம்பன் துறைமுகத்திலிருந்து மண்டபம் துறைமுகத்திற்கு சென்றன. இதனை சாலை பாலத்திலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து கார் சாகுபடி பாசனத்திற்கான தண்ணீரை ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் இன்று திறந்து வைத்தார். தென்காசி அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில், தூத்துக்குடி ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பெர்முடா ஓபன் ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் வீர் சோத்ரானி இங்கிலாந்தின் நிக் வாலை இன்று எதிர்கொள்கிறார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 14 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், பஞ்சாப் கிங்ஸ் 13 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்திலும் உள்ளன. தலா 12 புள்ளிகளுடன் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் முறையே 3 மற்றும் 4ஆம் இடங்களில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேவ்ஸ் உச்சி மாநாடு கலாச்சாரம், படைப்பாற்றல் திறன், புதிய வாய்ப்புகளுக்கு இன்றியமையா தளமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் 400 கோடி ரூபாய் செலவில் படைப்பாற்றல் தொழில்நுட்பத்திற்கான உயர்கல்வி நிறுவனம் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பால் நலிந்த பிரிவு மக்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியால் ஏராளமானோர் வேலைவாய்ப்பு பெறுவதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். பெர்முடா ஓபன் ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் வீர் சோத்ரானி இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.